குட்டி குட்டி கதையுடன் நான் உங்கள் சின்னா வந்துட்டேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி நிஜமாக நடந்தது. நான் பார்த்த ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து மாமியாரோட கேரக்டரையும், மாமியார் வந்து அம்மாவோட கேரக்டர்லாம் ஆக முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி நேற்று வந்து ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லி ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்க. அப்போது சொன்னாங்க, சும்மா சோகமாக இருந்தாங்க. ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க யாருன்னே தெரியாது, சும்மா பேச ஆரம்பித்தாங்க. நான் பேசும்போது, இல்லைம்மா என் மருமக மாசமாக இருக்கா, 3 மாதம். ஆனால் திடீர்னு ப்ளீட் ஆகுது, என்ன செய்யணும்னு தெரில, எதுவும் ஒரு பிரச்சனையாயிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குமா. நான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன், என்ன செய்யணும்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுவும் தப்பாயிருமா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லை சில பேருக்கு அப்படி இருக்கும், சில பேருக்கு நார்மல் தான், இது பிரச்சனை இல்லை, டாக்டர் நீங்கள் கேளுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொன்னேன். ஆனால் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாமியார் வந்து சொன்னாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால் அவங்க அம்மா வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிட்டேன் அப்படி சொன்னாங்க. உடனே நான் நினச்சேன், ஓ அம்மா தான், மாமியார் தான். என்றைக்குமே மாமியார் வந்து அம்மாவாக முடியாது. ஏன்னா இப்போ அம்மாவாக இருந்தாங்கன்னா என் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லி ஒரு பதட்டம் இருந்திருக்கும். அதை விட ஐயோ நம்ம போய் என் பிள்ளையை பார்த்துணுமே என்ன ஆகுது. ஆனால் மாமியார் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, சும்மா நார்மல் ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க. பட் அந்த ஒர்க்லேருந்து ஒரு 10 days லீவ் போட்டு மருமகளை பார்த்துருக்கலாம். ஒரே ஒரு மருமலாக இருந்தால் என்ன, 2 மருமலாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் நம்ம பிள்ளையை பார்க்குறோம்ல, ஒரே ஒரு பொட்டை பிள்ளையாக இருந்தால் பார்க்குறோம்ல, அதேமாதிரி மருமகளையும் பார்த்துருந்துருக்கலாம். அவங்க வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டேன், அவங்க அம்மா வந்து பார்த்துப்பாங்க, பயமாக இருக்குமா எனக்கு. ஏன் உங்கள் பிள்ளைக்கு ஒன்றும் பயமாக இருக்குமா இல்லையா? ஸோ வந்து என்ன நினைக்கிறேன்னா, மாமியார் எல்லோரும் வந்து மருமகளை பொண்ணு மாதிரி பார்த்தேன், என் பொண்ணு தான் அப்படி சொல்லலாம். பட் அவங்க வந்து கேர் பண்ணிக்கிற விஷயமும், அவங்க நம்மளை வந்து ஒரு ஆபத்தில் பார்த்துக்கிற விஷயத்துலையும் வச்சு தான் அவங்க நம்ம அம்மாவை நினைக்கவா இல்லை மாமியார் நினைக்கவா நமக்கு தோணும். அப்படி தானே. அவங்க படக்குன்னு ஒரே வார்த்தையில் இல்லை அவங்க அம்மா வந்து பார்த்துப்பாங்க அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்களா, ஏன் லீவ் போட முடியாதா என்ன. தான் மகளுக்குனா லீவ் போடலாம், தான் மகள்னா பார்த்துக்கலாம், தான் மகன்னா மட்டும் லீவ் போட்டு எல்லா விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சது. ஏன் நமக்கு ஏன் மருமகளுக்கு பார்க்க முடியல. மருமக ரொம்ப தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க, அது நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம். ஐயோ எதுவும் நினச்சிருவாளா, அவங்க அம்மா நல்லா பார்த்துப்பாங்களா. ஏன் அம்மா நல்லா எல்லாருமே பெண்கள் தானே, யார் பார்த்தான்னு நமக்கு பார்க்குற குணங்கள் வேணும். நம்ம எதையும் அது கஷ்டமாக எடுத்துக்கிறோம். அம்மாவாக இருந்தால் நாங்கள் படக்குன்னு நினச்சிடுவோம், ஏம்மா அதை எடுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிடலாம். பட் மாமியார் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்துக்கிங்கன்னா நாங்களும் உங்களை நல்லா பார்த்துப்போம்ல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மாமியார் எப்பொழுதும் அம்மாவாக முடியாது. சில கேரக்டரில் சில நேரங்களில் வேணால் தோணலாம், பட் மாற முடியாது. இதுதான் நிஜம்.